நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்க நெல்லுக்கெல்லாம் நீர் இறைக்கலைங்க. வேர்க்கடலைக்கு நீர் இறைச்சிக்கிட்டே வாய்க்கால் வழியா எப்படிலாம் தண்ணி வருது அப்படிங்கிறத உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட நண்பன் இருடா உனக்கு நான் இளநி பறிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி மரத்து உச்சியில நிக்கிறான். மற்ற நண்பர்கள் எல்லாம் இளநி மரத்தை பார்த்துக்கிட்டு எப்படா இளநி பறிச்சு போடுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணி ஊத்துறத பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிலாம் தண்ணி ஊத்துறத பாக்குறது கிராமத்துல மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கறத யாராலுமே மறுக்க முடியாது. தென்னை மரத்து உச்சியில என்னோட நண்பன் இருக்கான். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்க. இந்த தென்னை மரத்துல இருக்கானா அப்படின்னு பார்த்தா இந்த தென்னை மரத்துல இல்ல. ஆனா இந்த தென்னை மரத்துல பாருங்க அதோ நிக்கிறான் என்னோட நண்பன். எப்படியாவது இளநி பறிச்சு போட்டுறா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஏறி அந்த மரத்துல உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டார். இப்போ இளநி பறிச்சு போடுவார். நாங்கெல்லாம் சந்தோஷமா சாப்பிட போறோம். இதே மாதிரி இளநி பறிச்சு சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி.